ஒரு மனிதர் இல்மை கற்றுக்கொள்வதற்கு முன்பாக மார்க்க விஷயங்களை பேசுவாரோ அவரும் வழிகட்டு விடுவார், வழி கெடுத்து விடுவார். அதுபோன்றுதான் யார் ஒருவர் சரியான இல்மை கற்றுக்கொள்வதற்கு முன்பாக செயல்களை செய்வார்களோ, அமல்களை செய்வார்களோ அவர்களும் வழிகெடுப்பார்கள், அவர்கள் தவறான வழியை மக்களுக்கு போதித்து விடுவார்கள். இப்போ இன்றைக்கு நிறைய மக்கள் பயான் செய்வாங்க, அதே போல் பெரிய மணிக்கணக்கில் பிரச்சாரம் செய்கிறோன்னு செய்வாங்க, அதே போல் தாவா செய்கிறோன்னு செய்வாங்க. அப்போ இப்படி செய்யக்கூடியவர்கள் இவங்களுடைய அந்த பணி அது பேச்சு பிரச்சார பணியாக இருந்தாலும் சரி, அல்லது இவங்களுடைய அமல்களாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் ஒரு சரியான பாதையில் அமைவதாக இருந்தால் அங்கே என்ன தேவை? இல்மு தேவை. அப்போ இல்ம் என்றால் என்ன? அதை நம்ம தனியாக சொல்லுவோம். இல்ம் என்பது மா காலல்லாஹ் வ கால ரசூலுல்லாஹ், அல்லாஹ் எதை சொன்னானோ அதுதான் இல்மு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொன்னார்களோ அதுதான் இல்மு. இன்றைக்கு என்ன செய்கிறாங்க மக்கள்? ஏதாவது ஒரு மந்த்லி மேகசினை படிச்சுட்டாங்களா, அல்லது ஏதாவது ஒருத்தருடைய கேசட்டை கேட்டுட்டாங்களா, அதுவே தனக்கு போதும் என்பதாக நினைக்கிறாங்க. அது தப்பு. அப்போ குர்ஆனையும் ஹதீஸையும் படிப்பது தான் இல்மே தவிர, அதுவும் குர்ஆன் ஹதீஸை சும்மா தானாக வாசிக்கிறது கிடையாது. அந்த குர்ஆன் ஹதீஸை கற்றுக்கொண்ட ஆசிரியரிடத்திலே படிப்பது, அதுக்கு பேர் தான் இல்மு. தானாக புக்கை படித்து வர்றதுக்கு பேர் இல்மு கிடையாது. அப்போ இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு பாடத்தை அமைச்சு அந்த பாடத்தில் சொல்கிறாங்க, பாப் அல் இல்மு கப்லல் கௌலி வல் அமலி, சொல்வதற்கு முன்பாகவும் செய்வதற்கு முன்பாகவும் இல்ம், கல்வி முக்கியம் என்று ஒரு பாடத்தை அமைக்கிறாங்க.